அமிதாப் பச்சனை பிரதான பாத்திரமாக கொண்டு முதலாக இயக்கிய ஹிந்தி திரைப்படம் ஜுண்ட் 2022 வெளியானது. ஆடித்தட்டு மக்களில் கணிசமான சதவீதத்தினர் தங்களின் சொந்த உழைப்பால் வாழ்கின்றனர். ஆனால் குறைந்த சதவீதத்தில் உள்ளவர்கள் செய்யும் குற்றச் செயல்களின் காரணமாக விளிம்பு நிலை சமூகத்தினரையே ஒட்டுமொத்தமாக முத்திரை குத்தி சமூகத்தில் இருந்து விலக்கி வைப்பதுதான் நெடுங்காலமாக நடைமுறையில் இருக்கிறது. அவர்கள் ஏன் குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சமூகவியல் கண்ணோட்டத்துடன் அணுகும் கரிசனமோ பொறுமையோ பரந்துபட்ட பார்வையோ பொது சமூகத்துக்கு இருப்பதில்லை. இதை பற்றித்தான் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் பேசியிருப்பார். நாக்பூரை சேர்ந்த விஜய் பார்சே ஒரு சமூக சேவகர். கல்லூரியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணியாற்றி வந்திருக்கிறார். கால்பந்து விளையாட்டில் திறமையுள்ள சமூகத்தில் அடித்தட்டில் உள்ள இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்தி அணியாக ஒருங்கிணைத்து சிறந்த ஆட்டக்காரர்களாக மாற்றியிருக்கிறார். இதன் மூலம் அந்த இளைஞர்களின் வாழ்க்கை சூழல் மாறியது. விஜய் பார்சேவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது. விஜய் பார்சேவின் பாத்திரத்தில் அமிதாப் பச்சன் நடித்திருந்தார். நாக்பூரின் ஒதுக்குப்புறத்தில் வாழ்ந்து வந்த இளைஞர்களையேதான் நாகராஜ் மஞ்சுளே ஜுண்ட் திரைப்படத்தில் நடிக்க வைத்திருப்பார். அந்த இளைஞர்களில் ஒருவர்தான் பிரியான்சு க்ஷத்ரியா. இவர் பாபு சாத்ரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். மெகோசாபாக் பகுதியில் வசித்து வந்த பிரியான்சு குற்ற பின்னணி கொண்டவர். 2022ஆம் ஆண்டு 5 லட்சம் மதிப்புள்ள நகை பணம் திருடிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரது நண்பர் துருவ் சாஹூ. இவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் உள்ளன. இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்ற போதும் பழைய பகை காரணமாக அடிக்கடி சண்டை போட்டு வந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று பிரியான்சு துருவ் சாஹூ வீட்டில் மது அருந்து இருக்கிறார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த துருவ் பிரியான்சுவின் கை கால்களை கம்பியால் கட்டி போட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பிரியான்சுவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சிகிச்சை பலன் இன்றி இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் துருவை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.